எல்லாருக்கும் வணக்கம். வைரம் இந்த வார்த்தைய கேட்டதும் உங்களுக்கு காதல், கல்யாணம், ஒரு அழகான பரிசு இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதே வைரம் ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட்டிங் மோசடியா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, வைரங்கள் உண்மையிலேயே என்றென்றுக்குமானதா இல்லையா, அல்லது அது ஒரு புத்திசாலித்தனமான மோசலியா? வாங்க இந்த முழு கதைக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். இந்த விஷயத்த நாம ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது கேளுங்க. வைரங்களுக்கு இயல்பாவே மதிப்பில்ல. இத சொன்னது யாருன்னு நினைக்குவீங்க? ஏதோ வைரத்தை எதிர்க்கிறவர் அல்ல. இத சொன்னவரே நிக்கி ஓப்பன்ஹைமர். அதாவது வைர சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பின டி பீர்ஸ் கம்பெனியோட முன்னாள் சேர்மன். யோசிச்சு பாருங்க, அந்த பிசினஸ் செஞ்சவரே இப்படி சொல்றாருன்னா அப்ப இதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய கதை இருக்கணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? வைரம்னா ரொம்ப அரிசானது, விலை மதிப்பில்லாதது, காதலோட உச்சக்கட்ட சின்னம்னு தானே. அப்போ எப்படி இந்த ரெண்டு விஷயமும் ஒன்னா இருக்க முடியும்? ஒரு பக்கம் மதிப்பில்லாத பொருள்னு அதோட ஓனரே சொல்றாரு, இன்னொரு பக்கம் நாம அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இந்த முரண்பாடே எப்படி உருவாச்சு? அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த கதையோட முதல் அத்தியாயம் பற்றாக்குறையை உருவாக்குறது. அதாவது டிபீர்ஸ் கம்பெனி எப்படி ஒட்டுமொத்த வைர சப்ளையையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்து ஐயோ வைரம் கிடைக்கவே மாட்டேங்குதேன்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? வைரங்கள் உண்மையிலே ரொம்ப அரிசான பொருள் கிடையாது. சொல்லப்போனா பூமியில ரொம்ப சுலபமா கிடைக்கிற ரத்தின கற்கள்ல அதுவும் ஒண்ணு. 1800கள்ல தென்னாப்பிரிக்காவுல ஏகப்பட்ட வைரங்கள் கிடைச்சது. ஒரு டைமண்ட் ரஷ்னே நடந்தது. இதனால என்னாச்சு? மார்க்கெட்ல வைரங்கள் கொட்டி கிடந்துச்சு. அதனால அதோட விலை பயங்கரமா விழுந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலை தான் சிசில் ரோட்ஸ் அப்படிங்கிறவரு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார். அவர் என்ன யோசிச்சார்னா, இப்படி ஆளாளுக்கு வைரத்தை வெட்டி வித்தா விலை குறைஞ்சிட்டேதான் போகும், இதை நிறுத்தணும்னா எல்லா சுரங்கத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாரு. அவர் நினைச்ச மாதிரியே 1888ல போட்டி போட்டுக்கிட்டு இருந்த எல்லா பெரிய சுரங்கங்களையும் ஒன்னா சேர்த்து டி பியர்ஸ் கன்சாலிடேட்டட் மைன்ஸ்ங்கிற ஒரு ராட்சச நிறுவனத்தை உருவாக்கினாரு. அவரோட பிளான் எவ்ளோ பெரிய சக்சஸ் ஆச்சு தெரியுமா? 1902ல உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த வைரங்கள்ல கிட்டத்தட்ட 90% டி பீர்ஸ் கம்பெனி மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு உலக சந்தையில 90% ஒரே ஒருத்தர் கையில. இதுக்கு பேர் தான் உண்மையான மொனோபொலி, அதாவது ஏகபோகம். இதுக்காக அவங்க பயன்படுத்தின சிஸ்டம் பேர் தான் சிங்கிள் சேனல் சிஸ்டம், அதாவது ஒற்றை வழி அமைப்பு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. உலகத்துல எந்த மூலையில வைரம் வெட்டி எடுத்தாலும் அதை மொத்தமா டி பீர்ஸ் வாங்கி அப்படியே அவங்க குடோன்ல பூட்டி வச்சிடுவாங்க. அப்புறம் லண்டன்ல இருக்கிறவங்களோட ஆபீஸ் வழியா ரொம்ப கொஞ்சமா கணக்கு பண்ணி மார்க்கெட்டுக்கு விடுவாங்க. இதனால என்னாகும்? டிமாண்ட் அதிகமா இருக்கும், சப்ளை கம்மியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்ப சப்ளைய முழுசா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த பிரச்சனை, மக்கள் வைரத்தை வாங்கணுமே. இங்கதான் டிபீஸ் அவங்களோட அடுத்த மாஸ்டர் பிளான போட்டாங்க. அதுதான் இல்லாத ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குறது. அதுவும் குறிப்பா 1930கள்ல உலகமே பெரிய பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சு. இந்த நேரத்துல யாரு போய் ஆடம்பர பொருளான வைரத்தை வாங்குவா? டிபீர்ஸ் குடோன்ல வைரங்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடந்துச்சு. ஆனா காக்கா கூட எட்டி பார்க்கல. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. வைரத்தை விக்கணும்னா மக்கள் அதை வாங்க ஒரு காரணத்தை நாம தான் உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க செஞ்ச மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஒரு சரித்திரமே. 4 ஸ்டெப் தான். 1, மர்லின் மொன்ரோ மாதிரி பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் கையில வைரத்தை கொடுத்து அதை ஒரு கிளாமரான ஸ்டேட்டஸ் சிம்பலா மாத்துனாங்க. 2, நிச்சயதாரத்துக்கு மோதிரம் வாங்கணுமா, அப்போ உங்க 2 மாச சம்பளத்தை செலவு பண்ணுங்கன்னு ஒரு ரூலையே உருவாக்குனாங்க. 3வது, 1947ல வந்த அந்த ஐகானிக் ஸ்லோகன், எ டைமண்ட் இஸ் ஃபார் எவர், ஒரு வைரம் என்றென்றும். இந்த ஸ்லோகன்ல தான் அசலான மேஜிக்கே இருக்கு. இது வெறும் காதல மட்டும் சொல்லல, வைரம் என்றென்றும் நிலைக்கும், அதனால அது விற்காதீங்கன்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. இதனால செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டே இல்லாம போயிடுச்சு. சோ புது வைரத்தோட விலையை அவங்க இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. இந்த கேம்பெயின் எந்த அளவுக்கு வேலை செஞ்சதுன்னு இந்த நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கே புரியும். 1939ல அமெரிக்காவில் வெறும் 10% பேர் தான் நிச்சயதார்த்தத்துக்கு வைர மோதிரம் போட்டுக்கிட்டாங்க. ஆனா வெறும் 20 வருஷத்துக்கு அப்புறம் 1959ல இந்த நம்பர் எவ்வளோ தெரியுமா? 80%. நினைச்சு பாருங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு தலைமுறைக்குள்ளேயே ஒரு நாட்டோட கலாச்சாரத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. ஆனா எந்த ஒரு சாம்ராஜ்யமும் என்றைக்கும் நிலைக்காது இல்லையா? அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 100 வருஷமா அசைக்க முடியாத கோட்டையா இருந்த டி பீர்ஸோட ஏகபோகமும் உடைய ஆரம்பிச்சுது. அவங்களோட வீழ்ச்சிக்கு ஒண்ணுல்ல, பல காரணங்கள் இருந்துச்சு.
ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல புதுசா வைர சுரங்கங்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க நாங்க ஏன் உங்ககிட்ட வைரத்தை வைக்கணும்னு டிபியர்ஸோட ஒப்பந்தத்துல சேர மறுத்துட்டாங்க. இது முதலடி. 2வது, அமெரிக்கால இவங்க விலையை ஏமாத்தி விக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் போட்டு அவங்களோட மோனோபோலிக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. 3வதா, டெக்னாலஜி வளர்ந்து லேப்லயே அசலான வைரத்தை மாதிரியே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா பிளட் டைமண்ட்ஸ், அதாவது போர் நடக்கிற பகுதிகள்ல இருந்து வர ரத்த வைரங்கள் பத்தின விழிப்புணர்வு வந்தது. இது வைரம் மேல இருந்த அந்த காதல் பிம்பத்தையே காலி பண்ணிடுச்சு. சரி, இதெல்லாம் பழங்கதை. இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற வைரச் சந்தைய ஒரு முதலீட்டாளரா நீங்க எப்படி பார்க்கணும்? வாங்க, அதையும் பாத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல 2 வகையான வைரங்கள் இருக்கு. ஒன்னு பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கிறது, இன்னொன்னு லேப்ல உருவாக்குறது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 2 வைரத்துக்கும் கெமிக்கலாவோ இல்ல பாக்குறதுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. ரெண்டுமே 100க்கு 100 கார்பன் தான். ஒரு எக்ஸ்பர்ட்டால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா விலையில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இந்த லேப்ல உருவாக்குற வைரங்கள் வந்ததால இயற்கையான வைரங்களோட விலை என்னாச்சு தெரியுமா? சரியா ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பாருங்க, டிபியர்ஸ் விக்கிற ஒரு குறிப்பிட்ட வகை வைரத்தோட விலை ஜூன் 2022ல ஒரு கேரட்டுக்கு $1,400. ஆனா ஒரே வருஷத்துல ஜூலை 2023ல அதே வைரத்தோட விலை வெறும் $850. எந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. அப்போ கடைசியா நம்ம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வருவோம். வைரம் ஒரு காலத்தால் அழியாத முதலீடா, இல்ல ஒரு புத்திசாலித்தனமான கம்பெனி நமக்கு சொன்ன காலத்தால் அழியாத ஒரு மார்க்கெட்டிங் கதையா? இந்த எல்லா தகவல்களையும் வெச்சு ஒரு வைரத்தோட உண்மையான மதிப்பு என்னங்கறத இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.